நேரம் என்று சொல்லும்போது ரெண்டு விதமான மீனிங் இருக்குதான். குரோனோஸ், கைரோஸ். குரோனோஸ் என்றால் மனிதனின் நேரம், கைரோஸ் என்றால் தேவனுடைய நேரம். நான் சொல்ல 9 மாதங்கள் மனிதனுடைய நேரங்கள் முடிவடைந்தது. ஓ தேவனுடைய நேரங்கள். ஓ ரைட் நவ இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அது ஆரம்பமாகி இருக்கிறது. come on receive that. பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கைரோஸ் ஆரம்பமாகி இருக்கிறது. இப்ப காட்ஸ் டைம் வந்துச்சு. கரெக்டா போறாரு பாருங்க. மாசத்துல சில போஸ்டர் உலகம் கொடுக்குதோ, அரசியல்வாதிகள் கொடுக்குறாங்களோ, நம்ம சபை கொடுக்குறதோ, நம்ம ஊழியர் கொடுக்குறாங்களோ இல்ல, என் தேவன் உங்களுக்கு சில போஸ்டர் சில பொசிஷனை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கரம் உயர்த்தி வாங்க பாருங்க. ஆண்டவரே இது எனக்காக நீ பேசுகிறீர், நான் அதை வாங்கிக் கொள்கிறேன். வெளிப்பாடுகளை கர்த்தர் தரார். காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். என் தேவன் என்னை சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தபடியாய் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அது நீ தடுக்க முடியாது, மனுஷன் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு தள்ளப்படுறானோ அந்த அளவுக்கு அவன் உயர்த்தப்படுறான்னு அடையாளம் அதுவே. தள்ளப்படணும், கைவிடப்படணும், நொறுக்கப்படுகிறனும், பேசப்படுகிறனும் தாங்க கர்த்தர் எடுத்திருக்காரு. நீங்க பைபிள முழுசா பாருங்க. பைபிள் சரித்திரம் தெரிஞ்சவங்க யாருமே தள்ள மாட்டாங்க. ஏன்னா நம்ம தள்ளனா அவன் உயர்த்தப்படுறான்னு அர்த்தம், நம்ம வேணாம்னா அவங்க வேணும்னு கர்த்தர் எடுக்க போறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ வேணாம் சொல்ல ஜனங்க மத்தியில உன்னை கர்த்தர் எடுக்கிறாரு. உன்னை தள்ளுன ஜனங்க மத்தியில கர்த்தர் எடுக்கிறாரு. உன் மேன்மை யாரும் தடுக்க நினைக்கிறாங்க, உன்னை அற்புதமாகவும் அடையாளமாகவும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நீதான் வண்டர். ஓ நீதான் மிரக்கல் அவருக்கு. ஏன்னா நீ போராட அப்படியே மாறப்போகிறது. இயேசு கிறிஸ்துவின் அறிவை அறிகிற அறிவின் வாசனையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். உனக்குள்ளாய் கர்த்தருடைய வாசம் இருக்க போகிறது. உனக்குள்ளாய் இருக்கிற வாசத்தை பார்த்து ஜனங்கள் வரப்போறாங்க. உனக்குள்ள இருக்கிற சத்தியத்தை பார்த்து ஜனங்கள் வரப்போகிறார்கள். உனக்குள்ள இருக்கிற வெளிப்பாட்டை பார்த்து ஜனங்கள் வரப்போறாங்க. உனக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசனத்தை பார்த்து ஜனங்கள் வரப்போறாங்க. ஓ உன்னோட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி ராஜாக்கள் சொல்லுகிற நாட்கள் வரப்போகிறது. இவன் சொல்லணும், அவன் சொல்ல, என் குடும்பம் சொல்லணும் நீ நினைக்காதீங்க. இவெல்லாம் சின்ன சின்ன கேட்டகரி. நான் சொல்றேன், இனி உன்னை குறித்து பெரியவர்கள் பேச போறாங்க. உன்னை குறித்து அறிவாளிகள் பேச போறாங்க. உன்னை குறித்து ராஜாக்கள் பேச போறாங்க. உன்னை குறித்து அறிவாளிகள் அரசியல்வாதிகள் பேசுகிற நாட்கள் வரப்போகிறது. உன்னை குறித்து அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் பேச போகிற நாட்கள் வரப்போகிறது. Come on receive that. Oh Jesus. எங்க மூலையில போன தானியேல ராஜா அழைத்து சொன்னாரு, இந்த வெளிப்பாடெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்காரு. நீதான் பெரிய மேன்மை. தேசத்தில் யாரால விடுவிக்கப்படாத சில விஷயங்களை உன் மூலமாய் கர்த்தர் விடுவித்தார். எந்த அளவுக்கு நீ கீழே தாழ்த்தப்பட்டாயோ, எந்த அளவுக்கு நீ இருட்டில் போட்டாங்களோ, எந்த இடத்துல உன்னை குழியில தள்ளினாங்களோ, எந்த இடத்துல உன்னை குற்றம் சாப்பிடப்பட்டாங்களோ, எந்த இடத்துல உன் ட்ரெஸ் கூட போடாம இருந்துச்சோ, அந்த இடத்துல தான் கர்த்தர் கிரிய